ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லேர்னிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கலர்ஸ் பற்றி. ஆமாம், எனக்கு இந்த கலர் பிடிக்கல, அந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு கலர்ஸே பிடிக்கல அப்படின்னு யாரும் இல்லை. ஸோ அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ஸோட 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கலர் வெறும் கலர் மட்டும் இல்லை, இட்ஸ் அ எமோஷன். ஆமாம், டிஃப்ரெண்ட் கலர் நமக்கு டிஃப்ரெண்ட்டான மெமரிஸ், ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணுது. நீங்கள் ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கேஎஃப்சி ஆர் மெக்டொனால்ட்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போவே போய் சாப்பிட்ணுன்னு தோணுமா? ஆமாம், சயின்டிஃபிக்காகவே ரெட் கலர் ஒரு அர்ஜென்சி ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சில கலர்ஸும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபீலிங்ஸு சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரிலேட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூ கலர்னாவே காம், பீஸ், நம்பிக்கை அந்த மாதிரி. அடுத்தது க்ரீன்னு சொன்னதும் உங்களுக்கு நேச்சர் தானே ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், நேச்சர், க்ரோத் அது மாதிரி. ஆரஞ்ச் அப்படின்னா கான்ஃபிடென்ட், என்தூசியாசம் அது மாதிரி. பிளாக்னா பவர், ஸ்டைலிஷ் அது மாதிரி. செகண்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, கலர்ஸ் நம்மளுடைய மைண்டில் நிறையா ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணுது. இதுக்கான நிறையா ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் இருக்குது. நியூராலஜிஸ்ட் கோல்டன் ஸ்மித் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதில் பீப்புள் ஒரு ஆப்ஜெக்டை கலர்ஸோடு பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. ஒரு ஆப்ஜெக்டை ரெட் கலரில் பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாகவும், அதே ஆப்ஜெக்டை க்ரீன் கலரில் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் வாலில் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கும்போது அந்த காஃபி ஷாப்பில் கஸ்டமர் இந்த டெம்ப்ரேச்சர் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறத அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே காஃபி ஷாப்பில் ப்ளூ கலர் பெயிண்ட்டுக்கு பதிலாக ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா டெம்ப்ரேச்சர் அதே தான், சேமாக இருந்திருக்கு. ஆனால் கஸ்டமர்னுடைய கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்திருக்கு. ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ அப்படிங்கிற சிட்டியில் ப்ளூ கலர் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற ரிசர்ச்சை கேள்விப்பட்டதுக்கப்புறமா 2000 அவங்களுடைய சிட்டி ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த சிட்டினுடைய க்ரைம் ரேட் ரொம்ப கம்மியாயிருக்கு. தேர்ட் ஒன் என்னென்னா, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும்போது ஈஸியாக நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்காது. அதுவே கலர்ஃபுல்லாக இருக்கும்போது, ஒரு மூவி ஆகட்டும், ஒரு புக் ஆகட்டும், ஒரு ஆப்ஜெக்ட் ஆகட்டும், எதுவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுடைய மெமரியில் சேவ் ஆகிடும். ஃபோர்த் ஒன் என்னென்னா, ஏர்ப்ளேன்ஸில் நீங்கள் எந்த இடத்துலையும் எல்லோ கலரை பார்க்கவே முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நிறையா ஸ்டடீஸில் எல்லோ கலர் ஒரு மாதிரியான அன்கம்ஃபர்ட், வாமிட்டிங் ஆர் மயக்கமான இந்த மாதிரியான ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணுது. இதனால் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் யாருமே இந்த எல்லோ கலரை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஏர்ப்ளேனில் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. ஃபிஃப்த் ஒன், கலர்ஸை பார்த்து பயப்படுவாங்களா அப்படின்னா ஆமாம், குரோமோஃபோபியா ஆர் குரோமட்டோஃபோபியா அப்படின்னு சொல்கிற இந்த டிசீஸ் கலர் சில கலர்ஸ் ஒரு விதமான பயத்தை க்ரியேட் பண்ணுது. அது இது எல்லாருக்கும் கிடையாது. அண்ட் தென் இந்த டிசீஸும் ரொம்ப நார்மல் கிடையாது. இது ரொம்ப ரேரான டிசீஸ் தான். ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஏதாவது ஒரு சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு சில கலர் இந்த மாதிரியான ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. சிக்ஸ்த்து ஒன், யாருக்கெல்லாம் மோச்சா கலர் பிடிக்குதோ அவங்களுக்கு ப்ரௌன் கலர் பிடிக்கிறதில்ல. மோச்சாவா அப்படின்னா, அதாவது கலர் சேம் கலர், பட் ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட்டான நேம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது பெயிண்ட்டோ இல்லை ஒரு கேண்டீஸோ கலர் சேம் கலர், பட் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டான நேம் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்டான நேம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் அதிகமாக பீப்புள் லைக் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ராஸ்மட்டாஸ்ங்கிற ஜெல்லிபீன் கேண்டி அதிகமாக சேல் ஆகுது. ஆனால் அதே லெமன் ஜெல்லிபீன் கேண்டி அவ்வளோவா வாங்கிறது இல்லை. பட் லெமன், ராஸ்மட்டாஸ் ரெண்டுமே சேம் கலர் தான். இப்போ புரிஞ்சிருக்கும், மோச்சா, ப்ரௌன் ரெண்டுமே சேம் கலர் தான். செவன்த் ஒன், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியணுமா? அப்போது நீங்கள் பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணணும். ஆமாம், பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும். பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணுறவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயர்ஸ், ஜட்ஜ், இவங்களாம் தான். எயித் ஒன், மென் அண்ட் விமன்
ரெண்டு பேருமே ரெட் கலரை பார்க்கக்கூடிய விதம் ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரெட் கலரை பார்க்கக்கூடிய ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோமோட லிங்க் ஆகுது. இந்த எக்ஸ் குரோமோசோம் விமனுக்கு நேச்சராகவே 2X குரோமோசோம் இருக்குது. அதனால் அந்த ரெட் கலரை இவங்க பெட்டராக பார்க்க முடியும். மென்ஸ்க்கு நேச்சராகவே ஒரு குரோமோசோம் தான் இருக்குது. அதனால் அவங்களால ரெட் ஷேட்ஸை அவ்வளோ பெட்டராக பார்க்க முடியாது. 9th ஒன், 62லேருந்து 90% ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கலரை பொறுத்து தான் அமையுது. யாரெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு நியூட்ரல் ஆர் பிளாக் கலரில் ட்ரெஸ் வியர் பண்ணுறாங்களோ அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ரொம்ப பிரைட் கலர்ஸில் ட்ரெஸ் வியர் பண்ணுறவங்க மேலே ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. இன்னொரு விமன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரெட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போனால் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. 10th ஃபேக்ட் என்னென்னா ஃபேவரட் கலர். இந்த வேர்ல்டில் கல்ச்சர் பீப்புள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ப்ளூ கலர் தான் ஃபேவரட்டாக இருக்குது. செகண்ட் ஒன் எதை சொல்கிறாங்கன்னா பர்பிள் கலர். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பிளாக் கலரை ஃபேவரட் கலராக சொல்கிறேன். கலர் பற்றின இன்ஃபர்மேஷன் உள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.